உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்கும். ப்ரோ என்ன ப்ரோ நான் பரமசிவம் எப்படி இருக்கேன்? The most consistent YouTuber is back. சுற்றும் சிவநேரம் பொங்கி வரும்போது மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே என் சோகம் என்னோடுதான். Consistency. மாப்ளை சொல்டா சாப்பிட்டியா? சாப்பிட்டே சரி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. உங்கள் காதலின் திட்டம் என்ன? அவரோட பேக்ரவுண்ட் பாப்பா. அவங்க அப்பாவும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், நல்லா இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவங்களுக்கு. நல்ல செவப்பா அழகா தான் இருக்க. பொம்பளையா பிறந்திருக்கலாம்ல. அதுக்கப்புறம் அவன் ஏர்ன் பண்ற சேலரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். நானும் பாக்குறேன் பசங்க அது பண்ணும், பசங்க இவ்வளவு சம்பாதிக்கணும், பசங்க இப்படி பசங்க அப்படின்ட்டு நீங்க ஏன் அதை பண்ண மாட்டேறீங்க? உனக்கு கஷ்டப்பட பிடிக்கல அப்படின்ட்டா நீ முன்னேறு. நண்பர்களே, உங்கள் பாடகன் பழனிசாமி பொறுமையை தள்ளிட்டு சொல்றேன். எப்ப அத்தம் கோடையில புடுங்குதுடா சாமி. இதுக்குன்னே கோர்ஸ் முடிச்சிருப்பானுங்களா? இந்தியா என்ன ஆக போதும்? ஏன்டா அப்படி பண்றீங்க? எதுக்குடா உயிரோட இருக்க? எல்லாம் செத்து தொலைடா. வாழை பிடிக்கணும், செத்து தொலைங்கடா. சந்திரனை பிடிக்கல, சூரியனை பிடிக்கல. பெரிய ஆள் தான், என்னோட நிறைய மீசை வச்சிருக்கிற. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். உங்களோட ஆசைகள் என்னன்னு சொல்லி மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சா கண்டிப்பா அந்த ஆசையை நான் நிறைவேற்றுறேன். எனக்கு சமந்தா பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்னன்னு தெரியல. சமந்தா சிவகார்த்திகனோட ஹீரோயினா பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சப்போஸ் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா வருது அப்படிங்கிற பட்சத்துல கமெண்ட்ஸ் இருக்கிற எல்லா ஆசையுமே நிறைவேற்றுவேன். மாப்ள ஒரு கோட்டர் வாங்கி கொடு மாப்ள. 2 நாளா வேலையே இல்ல மாப்ள. நான் உனக்கு பொண்டாட்டியா வரட்டுமா, இல்ல உன் பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் வரட்டுமா? சொல்வதெல்லாம் உண்மை. இன்னைக்கு ஒரு உண்மையான ஹீரோவை பார்க்க போறீங்க. கடைசி நிமிஷத்துல ஒரு உயிர் போகிறத காப்பாத்தி இருக்கிறாரு. அது யாருன்னு கேக்குறீங்களா? வடிவேல் ஒரு படத்துல திரும்பி நின்னுட்டு இருமா நான் ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன் அந்த மாதிரி திரும்பி நின்னுக்கிறாரு. ஒருவேளை இந்த பக்கம் திரும்பி நின்னா நடிக்க சொல்லுவாங்கன்றனால அப்ப திரும்பி நின்னுட்டாரான்னு தெரியல. என் பேர் ஆதீஷ், நான் 12th படிக்கிறேன். எங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு கறி கடை இருக்கு. அங்க வந்து இங்க கோழி தப்பிச்சு ஓடி வந்துருச்சு. ஒரு 2 days நைட் கட்டிட்டே இருந்தது. அடுத்த நாள் பூனை வெட்டத்தை பார்த்தேன். பூனை வெட்டத்தை பார்த்து நான் உடனே காப்பாத்திட்டேன். இது என்னங்கடா புது உருட்டா இருக்கு? விடக்கொழியாம வந்துட்டா அப்புறம் இதை கடிக்காம புளி. அவனை காஜியாரு தெரியுது மாப்பிள்ளைங்களுக்கு எது எங்க தெரியுதுன்னு பாக்கல இருக்கிறீங்களா? குலதெய்வம் ஜக்கம்மாவே பார்த்தாங்க. கோபம் கொண்டு கடமா இருக்கு கடமா ஆமா நீ பொம்பளை தாண்டா, நீ பொம்பளை தாண்டி. உட்காரு உட்காரு. எப்படி இந்த பொருள் எந்த மாதிரி டான்ஸ் அது? தெரியாது எனக்கு. எனக்கு அது தேவையா? இங்க பாக்கலாம், இங்க பா போன போடுறா இந்த மைக் அப்படிங்களா? உங்க சங்காத்தமே வேணாம், கிளம்புறா. ரத்த பூமின்னு இந்த டைட்டில் வச்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து தளபதிங்கிற ஒரு இடம் வந்து காலியிடமா போயிடுச்சு. அதுக்கு அடுத்து இவர்தான் நம்ம தளபதி. இதுக்காக தளபதிக்கு ஒரு சாங் வரணும் போல. பேர தூக்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 100 பேரு. ஏன்னா இன்னைக்கு கலக்கல் மன்னன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம காத்து கருப்பு தான். ஓரளவுக்கு விவரந்துருச்சு. எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு இவர் அடிக்கிற ஒவ்வொரு பஞ்சுமே அடியே இருக்கட்டும் பஞ்சா இருக்கட்டும் ரத்த செதறல் சார் படத்துல. 2 பேரும் சேர்ந்து தளபதி மார்க்கெட்டை கேள்வி உணர்வு போல் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நல்லாதான் இருக்கும் உங்க காடு. எஸ்பெஷலி அந்த முழங்கால் நெறிவும் கெண்டக்கால் சதையும் சூப்பர். டிடிஎஃப் வந்திருந்தாருங்களா, அவரோட இது வந்திருந்தாங்க. ஓகே, நல்ல கிரௌட் ஃபுல்லா 2 கூட்டமும் ஒண்ணு சேர்ந்தா தளபதி 2 வந்துச்சுன்னா ஒரு கூட்டம் போது பாத்தீங்களா, அந்த அளவுக்கு இல்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு உங்க பர்மிஷன் கொடுங்க, நான் 2 அடியாவது அடிக்கணும். மனசு ஆரம்பி இல்ல ஒரு 2 பேரும் நிக்கும் போது ஒரு அவங்க சைடு ஒரு கூட்டம், எங்க சைடு கூப்பிட்டோம். ஒரு பக்கம் ஹெச்ஆர்னு கத்துறாங்க, ஒரு பக்கம் டிடிஎஃப்னு கத்துறாங்க. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? உலகத்துல உள்ள எல்லா வேலையும் பாக்குறான், ஆனா ஒரு வேலையோட உருப்படியா பார்க்க மாட்டேங்கிறான். கடவாதரம் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு.
அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டக்குன்னு பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்கள மாதிரி ஆளுகளால தான் சோஷியல் மீடியால கிளீவேஜ் ஜாஸ்தி ஆயிருச்சு, நாலேஜ் கம்மி ஆயிருச்சு. ஆன்லைன்ல சின்ன புள்ள அக்கா தங்கச்சி எல்லாமே வீடியோ பார்ப்பாங்க. உன் சௌகரியத்துக்கு வீடியோ போட்டுக்கிறக்க நீட்டா பொள்ளாடி செருப்பாட்டி அடிச்சு புடுவேன். செம்ம கட்டையா காலே, தாடி இருந்தாலும் நல்லா தலுக்க பிடிக்கும் தான் இருக்கா. உங்களுக்கு இந்த உலகத்துல யாரை ரொம்ப பிடிக்கும்? எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும். ஏல மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, தூக்கி போட்டு குச்சிலே மூச்சு போடுவேன். அவர் ஒரு ஜோக் சொல்ல போறாரு. சொல்லுங்க சார். சார் கேஸ் நம்ம சமைக்கிறதுக்கு என்ன சார் வேணும்? கேஸ் வேணும். கேஸ் பண்றது கேஷ் வேணும். ஏய் இங்க பாருங்கடா, பண்ற காமெடியும் நல்லா இல்ல. காலையில இருந்து ஜோக் போட்டு நீங்க ஒரு ஜோக் விழுந்திருக்கு. ஒரு வீட்டுக்கு கதவுக்கு என்ன வேணும் சார்? கதவுக்கு பூட்டு வேணும். அப்ப சாவி வேண்டாமா? புரியவே மாட்டேங்கிறான் பண்ற காமெடி. சூப்பர். பயங்கர காமெடி சென்ஸ் உண்டவன். நான் முதல்ல சிரிச்சுக்கிறேன். அவள் மாறாப்பு மடிப்பில் மடங்கி விட்டான் மகேஷ் பாபு. சூப்பரா மாப்ள. இவன் என்ன பேசுறான், எவன் என்ன வேணா பேசிக்கோ. அழகாதடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு, ஒரு தலை தான் சொல்றீங்க. தலை No laughing, no laughing, no fucking laughing. நீ வீடியோ போட்டு பைத்தியக்காரன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. நமக்கு சிரிப்பு வந்தா ஈ சிரிக்கிறோம், இதுவே ஈக்கு சிரிப்பு வந்தா எப்படி சிரிக்கும்? மதுரையும் சென்னை என்னைக்குமே நட்பு தான். இந்த நட்பு உப்பு நீ எல்லாம் பேசாது சரியா? உன் கையில கிடைச்ச வச்சு அறுத்து பிடிங்க. பிள்ளைங்க நீ மாட்டிக்கினே உமால உனக்கு இருக்காது பல்சு. அதனால தான் நீ இப்ப போட்டு நிக்கிற பென்ஷன் ஒரு இருச்சு அனுப்பி போடுறான். பெரிய ஒரு ஆசை ஒண்ணு இருக்குது, என்ன ஃபுல்லா டம்மா இருக்கணும். ஏன்டா நீங்க எல்லாம் கேவலத்துக்கு பிறந்தவனுங்களாடா நான் கேக்குறேன். அப்படியே போட்டு போட்டு அடிச்சுனே இருக்கணும், அப்படியே செத்துடணும். இந்த மாதிரி நேரத்துல பசங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? லைக்கி போட்டு போங்கண்ணே, லைக்கி போட்டு போங்கண்ணே. வரட்டானே. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இன்று சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.